தினமொரு வேத வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19 அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 19 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது இது சகேயுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. இயேசுவானவர் அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக வருகிறார் என்று சொல்லி சகேயு அறிந்து அவருடைய முகத்தையும் அவரை பார்க்கும்படிக்கு அவருடைய சமூகத்தை தேடி ஓடுகிறவனாக காணப்படுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியாக முன்னாக ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்படிக்கு அவன் ஆவல் உள்ளவனாக காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நம்முடைய வாழ்விலும் கூட கடவுளை எப்படி நம்ம தேடுகிறோம்? இப்படி சகேவியை போல நம்ம ஒரு ஆவல் உள்ளவர்களாக தேடுகிறோமா? எந்த ஒரு காரியத்திலும் இயேசுவை திரள் கூட்டங்களுக்கு மத்தியிலே அவர் காண முடியாது என்று சொல்லி அவன் அறிந்து அவர் போகிற வழிக்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் ஆவலோடு தாகத்தோடு கூட இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அமர்ந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அந்த சகேயுடைய மனிதன் இயேசுவை எப்படியாவது நம்ம பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் அமர்ந்து காத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கடைசி காலங்களிலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளாக இருக்கலாம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகளாக இருக்கலாம், நம்ம ஏதோ விதத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், நம்ம பாவியாக இருக்கலாம். இப்படித்தான் சகேயும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்த போதிலும் கூட அதை அவன் ஒரு பொருட்டாக எண்ணப்படாதபடிக்கு இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆவல் உள்ளவனாக காணப்பட்டான். அப்பொழுது இயேசு அவன் அருகிலே போய் ஸ்தோத்திரம், இயேசு அந்த இடத்துல அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவனை அழைக்கிறவராக காணப்படுகிறார். தேவனுடைய திட்டமும் இயேசுவானவருடைய அந்த வார்த்தையும் அவனை இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே அவரை கிட்டி ஏவினது. அவர் அருகாமையிலே தேவனோடு கூட இடைப்பட்டதை நம்மை பார்க்கிறோம். இறங்கி வந்தது மாத்திரமல்ல, அவருடைய வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டிற்கு பெரிய ஒரு ரட்சிப்பு. அது பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் ஒரு குடும்பத்தை ரட்சிக்கிறது. ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் தேசத்தை ரட்சிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடித்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்தார். அதற்கு பின்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவிகளை
ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்கிற வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக சகைவுடைய இன்னும் அவர் வீட்டுக்கு வருகிறதையும் சகைவு சந்திக்கிற அந்த வாய்ப்பையும் இயேசு கிறிஸ்துவானவர் அதை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இனிமே 99 ஆடுகளை விட்டு இனிமே ஸ்தோத்திரம் ஒரு ஆட்டை தேடி வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் இன்னைக்கு ஒரு மனிதனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். யார் சகைவை போல இனிமாய் இயேசுவை யார் தாகத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அனுதினமும் இயேசுவை தரிசிக்க இயேசுவை பார்க்கும்படிக்கு ஆவலுள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ, அவர்களிடத்தில் இயேசுவானவர் வந்து அவரை ரட்சிப்பது மாத்திரமல்ல, அவங்களுடைய குடும்பங்களையும் அவருடைய தேசத்தையும் ரட்சிப்பது அவ்வளவு பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்புவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த சகைவை போல இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஒருவேளை நான் கணவனாக இருக்கலாம், ஒருவேளை மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை நான் பிள்ளையாக இருக்கலாம். என்னுடைய மனம் திரும்புதல் என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கும். என்னுடைய மனம் திரும்புதல் என்னுடைய பட்டணத்தை ரட்சிக்கும். என்னுடைய மனம் திரும்புதல் என் தேசத்தை ரட்சிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு இனிமே ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் மாத்திரமல்ல, நம்ம குடும்பமும் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.